நான் யாவருக்கும் நன்றி செலுத்துகின்றேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இயேசு கிறிஸ்துவும் உடைய அன்பும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கட்டும். இன்றைய நாளிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். சகல மனுஷரோடு நான் பேசுகிறது இது பேசும் என்று நான் நினைக்கின்றேன். இது சகல மனுஷருக்கும் பொருத்துகின்ற காரியமாய் காணப்படும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் ஒரு மனுஷனுக்கு தேவை உண்டு. தேவையின் அடிப்படையிலேயே இந்த உலகமும் படைக்கப்பட்டிருக்கின்றது, மனுஷனும் படைக்கப்பட்டிருக்கின்றான். ஒரு சிறு குழந்தை பிறந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் தன்னுடைய தேவையை நிறைவேற்றும் அடிப்படையிலே நோக்கத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். சிறு குழந்தை பிறந்ததிலிருந்து படிக்கிறதிலேயா இருக்கட்டும், அல்லது வளர்ந்து தன்னுடைய காரியங்களை செய்து முதிர் வயதாகி மரணம் வரைக்கும் அவைகளை நிறைவேற்றுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். சிலர் அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், சிலர் அதை பெற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய தேவை நிறைவேறுகின்றதாய் காணப்படும். விரும்பினது நிறைவேறாவிட்டாலும் அவர்களுடைய அடிப்படையான தேவை இந்த பூமியிலே காணப்படுகின்றது. ஒரு மனுஷனுக்கு அவன் பூமியிலே பெற்றுக்கொள்ளுகிறது பூமியோடு முடிந்துவிடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்து கொடுத்த காரியம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றுக்கொள்ளுகிற நித்திய ஜீவனானது ஒரு மனுஷனுக்கு மரணம் வரைக்கும் வருகின்றது. அதோடு கூட அவனோட நித்திய ஜீவன் வரைக்கும் வருகின்றது. பூமியானது மரணத்தோடு முடிந்து விடுகிறது. பூமியின் மரணத்தோடு முடிந்து விடுகின்றது. பூமியிலே மனுஷன் உண்டாகின்ற அல்லது அவன் பெற்றுக்கொள்ளுகின்ற, அவன் ஓடி பெற்றுக்கொள்ளுகின்ற, அவன் நிறைவேற்றுகின்ற அல்லது அவன் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த தேவைகள் அடிப்படைகள் என்ற சகல பூமிக்குரியதும் பூமியோடு முடிந்துவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கு வந்து கொடுத்தது பூமியிலே நாங்கள் வாழும்போது பூமிக்குரியவைகளையும் கொடுக்கின்றது, மரணத்துக்கு பிறகு நித்திய ஜீவனையும் கொடுக்கின்றது. அருமையான பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம் இந்த பூமியிலே இருக்கின்ற மதங்கள் சொல்லுகிறது. ஒவ்வொரு மதத்துக்கும் தெரியும், மதத்தில் இருக்கிறவர்களுக்கும் தெரியும். இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், அல்லது புத்த மதமாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம்களாக இருக்கலாம். நாங்கள் பாவம் செய்கிறோம் என்று தெரியும். இந்த பாவத்துக்கு பரிகாரம் உண்டு என்று தெரியும். ஆனால் மனுஷனோ தன்னுடைய பரிகாரத்தினாலே அல்லது தான் செய்கின்ற காரியத்தினாலே தன் பாவ மன்னிப்பை உண்டி பண்ணிவிட முடியும் என்று நினைக்கின்றான். ஆனால் பாவ மன்னிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவினாலே மாத்திரம் உண்டாகும்படி தேவனாகிய கடவுள் நினைத்திருக்கின்றார். அதனாலே தான் இந்த கடவுளானவர் ஏன் இயேசுவாய் பூமிக்கு வர வேண்டியதின் அவசியம் என்ன? ஒரு கடவுள் மனுஷனாய் பிறக்க வேண்டியதின் அவசியம் என்ன? அதுதான். ஏனென்றால் ஒரு மனுஷனாலே தனக்குரிய பாவத்தை, அதாவது பாவத்தை மன்னிக்க தக்கதான ஒரு பலியை செலுத்தும்படி மனுஷனால் கூடாததாயிருந்தது. அதனாலே தான் மனுஷனை மன்னிக்க, மனுஷனை உண்டு பண்ணினவரே பூமிக்கு இயேசு கிறிஸ்துவாய் வந்தார். தன்னிடத்தில் வருகிறவர்கள் யாவரும் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கின்ற அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். அதனாலே தான் நாங்கள் வாசிக்கின்றோம், மத்தேயுவிலே வாசிக்கின்றோம். அவர் எப்படி என்று சொன்னால், அவர் எங்களுக்கு பாவத்தை மன்னிக்கின்றவராய் அவர் எங்களுக்கு பூமியிலே கொடுக்கப்பட்டார். அவர் எங்களுக்கு பாவத்தை எங்களுக்கு அவர் மன்னிக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அவர் எங்களுக்கு பாவத்தை மன்னிக்கிறதோடு மட்டுமல்ல, அவர் எங்களுக்கு நித்திய ஜீவனையும் கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். எங்களுடைய ஆண்டவராகிய எங்களுடைய என்று சொல்ல பார்க்கலாம், அவர் யாவருக்கும் ஆண்டவராயிருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தேவனாய் இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அவர் ஒருவரே கர்த்தராய் இருக்கின்றார். மத்தேயு 1 அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தன்னுடைய ஜனம் என்று அவர் சொல்லுகிறது, தன்னிடத்தில் வருகின்ற ஜனங்களை தன்னை தேவனாய், தன்னை ராஜாவாய், தன்னை கடவுளாய் ஏற்றுக்கொண்டு வருகின்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரத்தை உடையவராய் இருக்கின்றார் என்று. ஏனென்றால்
அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அவர்களும் தேவனுடைய எத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரராய் இருக்கும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், பூமியிலே அவர் தன்னை கடவுளாக வெளிப்படுத்தினார். அதை சிலர் பேர் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி பிரச்சனை இல்லை. ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் எப்படி இருந்தார்? இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு நோய் இருக்கும்போது நாங்கள் டாக்டர்ஸை தேடி போகின்றோம். டாக்டர்ஸால் முடியாத காரியங்களை இருக்கும்போது கடவுளை தேடி போகின்றோம். ஒருவரால் முடியாத காரியங்களை, மனுஷனால் நிறைவேற்ற முடியாத காரியங்களை நாங்கள் தேவனிடத்திலே தேடி போகின்றோம். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் ஒரு மனுஷனால் முடியாததை, 40 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் தன்னுடைய ஆஸ்தி முழுவதையும் தன்னுடைய நோயை நீக்கும்படி செலவழித்தாள். ஆனால் அதை அவளாலே அந்த நோயிலிருந்து விடுதலை பெற முடியல. பெதஸ்தா குளத்தருகே அந்த பல வருஷமாய் அவன் அங்கு காத்திருக்கின்றான். அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அந்த உதவிக்கு ஒருதரும் முடியலை. அலங்காரமான வாசலிலே முடவனாய் ஒருவன் கிடக்கின்றான். எப்படி மரித்து போய் ஒரு பிள்ளை இருக்கின்றது. முழு வசனங்களையும் சொல்லிவிட நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறபடினால், ஆனால் அவ்வளவு பேரையும் விடுவிக்க வல்லமையுள்ளவராய் இயேசு கிறிஸ்து நடந்தார். 40 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை அவர் சுகப்படுத்தினார். பெதஸ்தா குளத்தருகிலே இருந்தவனை அவர் சுகப்படுத்தினார். மரித்து போயிருந்த அந்த சிறு பிள்ளையை அவர் எழுப்பினார். பிசாசு பிடித்திருந்தவனை விடுவித்தார். இதெல்லாம் ஒரு மனுஷனால் நிறைவேற முடியாது, கடவுளாலே தான் கூடும். அப்ப அவர் அவலத்தையும் செய்து தன்னை கடவுளாய் ஜனங்களுக்கு காண்பித்தார். அப்ப கிறிஸ்து கடவுளாய் பூமிக்கு கொடுக்கப்பட வேண்டிய தேவை ஒன்று பூமியிலே இருந்தது. கடவுள் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து தன்னை மனுஷர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அதனாலே அவர் மனுஷனுடைய ரூபமாய் பிறந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கர்த்தராயிருக்கின்றார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ராஜாவாயிருக்கின்றார். ஜூதர் அல்லாதவர்களிடத்திலும் அவர் எங்களுக்கு, இன்றைக்கு நான் ஜூதர் அல்லாதவனாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு அவர் தேவனாயிருக்கின்றார். அவர் ஜூதர்களுக்கு மட்டும் வரல, அவர் ஜூதர்களுக்கு ஜூதராய் வந்தார், ஜூத முறைமையிலே இருந்தார், ஜூதருக்குள்ளே பிறந்தார், தாவீதினுடைய வம்சத்திலே வந்தார். ஆனால் புறஜாதியர்களை தெரிந்து கொள்ளும்படி அவர் அப்போஸ்தலனாகிய பவுலையும் தெரிந்து கொண்டார். சிலர் சொல்லுகிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவுக்குரிய ஜூதர்களுக்குரிய கடவுள், ஜூதருக்காக வந்தவர் அப்படி என்று சொல்லி. ஆனால் பரலோக ராஜ்யம் தேவன் இந்த பூமிக்கு ஆண்டவராகிய கிறிஸ்துவை அனுப்புவதற்கு முன்பு அப்போஸ்தலர்களை நியமித்தது. அந்த அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து புறஜாதியர்களுக்காக, அதாவது ஜூதர்கள் அல்லாதவர்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டார் என்று பைபிளை நாங்கள் வாசிக்கின்றோம். ஒரு மனுஷனுக்கு தேவையுண்டு. அந்த மனுஷனுடைய பாவம் மன்னிக்க வேண்டிய தேவை ஒன்று இந்த பூமியிலே காணப்பட்டது தேவனுடைய கண்ணுக்கு முன்பாக, பார்வைக்கு முன்பாக. அதனாலே இரக்கமுள்ள தேவன் இந்த மனுஷர்களை விடுவிக்கிறதற்கு அவர்களுக்கு பலன் இல்லை, அவர்களுக்கு சொந்த பலனும் இல்லை. அதனாலே நான் அவர்களை இறங்கி போய் விடுவிப்பேன் என்று சொல்லி அவர் இறங்கி வருகின்றார். இறங்கி வந்து அவர் செய்கின்றார். அவர் கடவுள் என்று சொன்னால் அநேகம் பேர் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறது என்று சொன்னால் அவர் கடவுளாய் இருக்கின்றார் என்று சொல்லி பைபிள் தெளிவாய் சொல்லுகின்றது. என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அவர் சொல்லுகிறார், என்னுடைய அதாவது ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வர நான் என்ன பாக்கியம் செய்தேனோ என்று சொல்லி. அப்ப ஆண்டவருடைய தாயார் என்று சொல்லும்போது, ஆண்டவர் என்றால் கடவுள். அப்ப கிறிஸ்துவனுடைய தாயார் என்று சொல்லுவதை போல அவள் சொல்லுகிறாள், என்னுடைய ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வர நான் என்ன பாக்கியம் செய்தேன் என்று சொல்லி. அப்ப யோவாஸ்நான் என்னுடைய தாய் சொல்லுகிறார்,
அப்போ மரியாளை கண்டு சொல்லுகின்ற காரியத்தை நாங்கள் காண்கின்றோம். அப்போ எலிசபெத்து யோவாஸ்நானனை தன்னுடைய வயிற்றிலே சுமந்திருக்கின்றார். அவர் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவராயிருந்தார். அப்போ தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டிருந்தவர் தேவ ஆவியாகிய தேவன் கிறிஸ்து வயிற்றிலே இருந்ததை அவர் கண்டுகொள்ளுகின்றார். யார் எல்லாம் தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவை நாங்கள் ஆவிக்குள்ளாக கண்டுகொள்ளுகிற நாங்கள் கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். ஒவ்வொருவரும் தேவனுடைய நாட்களிலே நாங்கள் காணுகின்றோம். அந்த லூக்கா அதிகாரம் வடிவாய் சொல்லுகிறது. 1 அதிகாரத்திலே 28வது வசனம் சொல்லுகின்றது, ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அவர் சொல்லுகிறார். சரியா? அவனை கண்டு அவள் வார்த்தையினாலே கலங்கி அவளை ஆசீர்வதித்து என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு தேவன் ஒரு மனுஷனை எப்படி விடுவிக்க விரும்புகிறாரோ அவ்வண்ணமாய் காணப்படுகிறது. 43வது வசனம் சொல்லுகிறது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது என்று சொல்லி. அப்போ கிறிஸ்து ஆண்டவராய் இருக்கின்றார் என்பதற்கு நிறைய வார்த்தைகள் பைபிளிலே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களும் உண்டு, ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு. ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறது, நான் இந்த மதமாக இருக்கலாம், இந்த மொழியாக இருக்கலாம், இந்த ஜாதியாக இருக்கலாம், நான் இந்த தேசத்திலே பிறந்திருக்கலாம், எந்த தேசத்திலும் பிறந்திருக்கலாம், எங்கும் பிறந்திருக்கலாம். நான் ஒரு இந்துவாய் பிறந்தவன். நான் எப்படி பிறக்கின்றேன், எங்கே இருக்கின்றேன், நான் யார் என்பது பூமியில் இருக்கிறவர்கள் எனக்கு கொடுக்கின்ற அடையாளம். நான் யாழ்ப்பாணத்திலே இன்ன திடத்திலே இன்னாருக்கு பிள்ளையாய் இன்ன மதத்திலே இன்ன ஜாதியிலே இப்படி பிறந்தேன் என்று எனக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். இது பூமிக்குரிய அடையாளம், இது அழிந்து போகின்ற அடையாளம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த அடையாளம் கிறிஸ்துவுக்குள் என்னை நீதிமானாக்கி அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய பிள்ளையாய் சேர்த்து கொள்ளுகின்ற அடையாளம். நாங்கள் பூமிக்குரிய அழிந்து போகின்ற அடையாளங்களை பெற்றுக்கொண்டு வாழ விரும்புகிறோமா, அல்லது தேவனாக ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊடாக பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் ஊடாக மூவரும் ஒருவர் தான், அப்படியாய் அவர்கள் செயற்படுகின்ற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து அழிந்து போகாத காரியங்களுக்குள்ளே நாங்கள் போக விரும்புகிறோமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லது சகல பிள்ளைகளுக்கும் உலகத்திலே இருக்கிற இதை பார்க்கின்ற யாவருக்கும் நான் சொல்லுகிறேன், எனக்கு ஒரு தேவை இருந்தது, என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று. அப்பொழுது நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எனக்கு அதிகாரம் கொடுக்கும்படி, அதே போலதான் இந்த பூமியிலே ஒரு தாயின் வயிற்றிலே ஒரு பெண்ணினுடைய கருவிலே உற்பவித்து பிறக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைக்கும், அது முஸ்லீமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், புத்திஷாக இருக்கலாம், சீக்கியாக இருக்கலாம், எந்த ஜாதி, எந்த மதம், இன்ன மொழி, ஆனால் யாவருக்கும் பாவம் மன்னிப்பு என்கின்ற அவசியம் உண்டு. பாவம் மன்னிக்கப்பட வேண்டிய அவசியம் உண்டு. சொந்த கிரிகையினாலே நான் நீதிமானாகிவிட முடியாது. ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு வழிகளை சொல்லுகின்றது, ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு காரியங்களை காட்டுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்டியானிட்டி, அதாவது பைபிள் மட்டும் சொல்லுகிறது, உன்னுடைய கிரிகையினாலோ உன்னுடைய பலத்தினாலோ நீ செய்கிறதுனாலோ நீ நீதிமானாக்கப்படுகிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒருத்தன் சுத்திகரிக்கப்படுகின்றான். இயேசு கிறிஸ்துவுக்குள் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி மனம் திரும்ப வேண்டியதின் அவசியம் உண்டு. ஒருவன் மனம் திரும்பாவிட்டால் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதாவது தன்னுடைய பாவ வாழ்வை விட்டு, கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்வை விட்டு அவன் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் பிறந்து கடவுளுக்கு பிரியமான வாழ்வு வாழ வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. நீதிமானுக்குரிய கிரியைகளை கைக்கொள்ள கடவன் என்று சொல்லி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் கிறிஸ்துவை போல இருக்கின்றான் என்று சொல்லி, பரிசுத்த ஆவியினாலே அவன் பிறக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். ஒரு மனுஷனுக்கு பூமியிலே வாழ்வதற்கு உணவு தேவை, இருக்கிறதுக்கு வீடு தேவை, உடுக்கிறதுக்கு உடை தேவை, அன்பு செலுத்துறதற்கு மனுஷன் தேவை, தனக்கு விருப்பமான எல்லாத்தையும் செய்கிறதற்கு பணம் தேவை.
இவைகளையெல்லாம் மனுஷன் ஓடி ஓடி தன்னுடைய முயற்சினாலே பெற்றுக்கொள்ளுகிறான். 100% இல்லாட்டியும் அவன் தனக்கு பிரியமான அளவுக்கு ஓற்ற அளவுக்கு அவன் தன்னுடைய வேலை செய்து விடுகின்றான். ஆனால் ஒருவன் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால், பரலோக ராட்சியத்துக்கு செல்ல வேண்டுமானால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. நான் இந்தோடு கூட இதை சொல்ல விரும்புகிறேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எங்களை பார்க்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மதம் மாற்றுகிறவர்கள் என்று சொல்லி. ஒரு மனுஷனை மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. என்னை யாரும் மதம் மாற்றல்ல, நான் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். மதம் என்பது மனுஷனால் உண்டானது, நித்திய ஜீவன் என்பது கடவுளால் உண்டாயிருக்கின்றது. மதம் நித்திய ஜீவனுக்கு தடையாயிருக்கின்றது. ஒரு மதம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஏனென்றால் நித்திய ஜீவனுக்கு தடையாயிருக்கிற எதுவும் இந்த பூமியிலே தேவன் அருவருக்கின்ற காரியமாயிருக்கின்றது. ஏன் நான் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒருவனுக்கு ஒன்றை கண்டுகொள்ளும் வரைக்கும் அவனுக்கு அது தெரியாது. அதை நான் அந்த ஒருவரையும் குறை சொல்லவில்லை. அவர்களுடைய தெரிந்து கொள்ளாமை, அறிந்து கொள்ளாமை, அவர்கள் அறியும் மட்டும் தெரியாது. நானும் கூட ஒரு காலத்திலே கிறிஸ்துவை எனக்கு அறிவித்த போது கூட நான் கிறிஸ்துவை வெறுத்தவன், கிறிஸ்துவை ஏற்க மறுத்தவன். ஏனென்றால் நான் வாழ்ந்த முறை, மதம், அந்த காரியங்கள் எனக்கு சரி என்றும் அது எனக்கு நீதி என்றும் அதை நான் நேசிக்கிறவனாயும் காணப்பட்டேன். ஆனால் நான் கிறிஸ்துவை கண்டு கொண்ட பின்பு, கிறிஸ்துவை அறிந்த பின்புதான் எனக்கு தெரிந்தது அந்த கிறிஸ்துவுக்குரிய காரியங்கள். அதே போலதான் நாங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளும் வரைக்கும் எங்களுக்கு அதை தெரியாது. நாங்கள் ஒருவரை உலகத்திலே அன்பாயிருக்கட்டும், நாங்கள் ஒருவரை நேசிக்கின்றோம், சிலரை நாங்கள் நேசிக்காமல் இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் நேசிக்கிறவர்கள் எங்களை நேசிக்கிறார்களோ இல்லையோ என்று தெரியாது. ஆனால் நேசிக்காவிட்டாலும் நாங்கள் நேசிக்கின்றோம். சில வேளைகளில் எங்களை நேசிக்கிறவர்களை நாங்கள் உதாசீனம் செய்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் நேசிப்பதை எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நேசிக்கின்றவர்கள் எங்களை உண்மையாய் நேசிப்பதில்லை, அதில் ஏமாற்றப்படுகின்றோம், அது பொய்யாய் போய்விடுகின்றது. சில வேளைகள் எங்களை நேசிக்கிறவர்களை நாங்கள் நேசிக்கிறதில்லை, ஆனால் அது இந்த உண்மையை நாங்கள் இழந்து விடுகின்றோம். அதை எப்போ தெரியும் என்றால், இழந்த பின்புதான் தெரியும். அனுபவம் என்கின்றது ஒரு வாழ்வின் முடிவல்ல. அனுபவம் எங்களுக்கு ஞானம் அல்ல. ஞானம் என்கின்றது அனுபவத்தினால் உண்டானதையும் சரியாய் பிழையாண்டு கண்டு நிதானித்து நாங்கள் அதை மேற்கொண்டு போகும்போதுதான் அந்த ஞானம் அனுபவத்தையும் வெல்லும். அனுபவத்திலே இருந்து தோற்று போகிறவர்கள் உண்டு. அனுபவத்தை உடைத்து ஞானத்தினாலே அதை வெற்றி சிறக்கிறவர்களும் உண்டு. அதனாலே நான் சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், கிறிஸ்து ஒருவரே பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளவர், அதிகாரம் உள்ளவராக இருக்கின்றார். அவர் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி. அப்போ பூமிக்கு பாவத்தை நீக்கும்படி, மனுஷருடைய பாவத்தை மன்னிக்கும்படியான ஒரு தேவை கடவுளிடத்திலே காணப்பட்டது. அதனாலே அந்த கடவுள் எங்களுக்கு தானே பாவத்தை மன்னிக்கின்றவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டார். அவர் கிறிஸ்டியன் மக்களுக்கு கொடுக்கப்படலை, தனிய ஜூத மக்களுக்கு கொடுக்கப்படலை, அவர் சகலருக்கும் கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு எத்தனையோ இந்து மக்கள் என்னை கூட சொல்லலாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கலையா? எத்தனை புத்த மத மக்கள், எத்தனை முஸ்லீம் மக்கள், எத்தனை பிற மத மொழி வேறுபாடின, நாங்கள் தெரியாத மதம், நாங்கள் தெரியாத ஜாதி, தெரியாத தேசங்களிலே இருக்கின்றவர்கள் கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்கலையா? கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்க போதுமானவராயிருக்கின்றார். அன்பான பிரியமானவர்களே, கிறிஸ்து மதம், நாங்கள் மதம் மாற்றுகிறவர்கள் அல்ல. மதம் மாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் சிறுவனாக இருந்தால்தான் நாங்கள் ஜனங்களை உலகத்திலேயே அதிக ஜனத்தொகை கூடினவர்கள் கிறிஸ்டியன்ஸ் தான், கிறிஸ்டியன் என்று சொல்லுகிறவர்கள் தான். அப்போ மற்றவர்களை மதம் மாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. மற்றவர்களை நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு உண்டு.
அதனாலே தான் நாங்கள் கிறிஸ்துவை பிரசங்கிக்கின்றோம். கிறிஸ்துவே பாவ மன்னிப்பை உண்டு பண்ணவும், பாவ மன்னிப்பை இந்த பூமியிலே தெரியப்படுத்தினவரும் கிறிஸ்து ஒருவரே. வேறு எந்த மதமும் பாவத்தை குறித்து பேசுகிறது, பாவ மன்னிப்பை குறித்து பேசுகிறது, சொல்யூஷனை குறித்து பேசல. ஆனால் சொல்யூஷனையும் கொடுக்கின்றது இயேசு கிறிஸ்து தான். அது கிறிஸ்டியானிட்டியில் பைபிளிலே மட்டும்தான் இருக்குது. நாங்கள் மதம் மாற்ற விரும்பவில்லை. உங்களை நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க பண்ண விரும்புகிறபடியினால் நாங்கள் கிறிஸ்துவை உங்களுக்கு கொடுக்கின்றோம். இந்தியா, இலங்கை தேசங்களுக்கு, பிரான்ஸ், ஜெர்மன், UK போன்ற தேசங்களுக்கு வந்து அவர்கள் தங்களுடைய ஜீவனை கொடுத்தார்கள் கிறிஸ்துவை கொடுக்கும்படி. இந்த உயிரை விட மேலானது ஒரு மனுஷனுக்கு ஒன்றில்லை. ஆனால் அந்த உயிரையே கொடுத்து கிறிஸ்துவை கொடுக்கிறார்கள் என்றால் அந்த கிறிஸ்துவின் அவசியம் அவர்களுக்கு விளங்கினபடியினால். அதனாலே தான் கிறிஸ்துவும் இந்த பூமியிலே வந்து தான் தேவனாயிருந்தும் தன்னை தான் தாழ்த்தி இந்த மனுஷருக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணுகிற கிருபாதார பலியாய் தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்திலே தன்னுடைய இடத்திற்கு சென்று மீண்டும் பூமிக்கு வரப்போகின்றவராயிருக்கின்றார். அவர் ஒருவரே இந்த பூமியிலே இவ்வனமாய் காணப்படுகின்றவர். அந்த கிறிஸ்துவனிடத்திலே வாருங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, நித்திய ஜீவனுக்குள்ளே போய் செல்ல உங்களுக்கு நீங்கள் வழிகளை ஏற்படுத்தி கொள்ளுங்க. இந்த பூமியில் எந்த மனுஷனுக்காகவும் வாழாதீங்க. ஏனென்றால் அது அற்ப பிரயோஜனம். ஒரு மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வானா, அவனுக்கு இந்த பூமியில் அதை விட ஒன்றும் பெருசு இல்லை. உங்களுக்கு நான் சொல்லுகிறதான காரியம், கடவுளின் அன்பை அறியணுமா, கடவுளின் அன்பை ருசிக்கணுமா, கடவுளின் அன்பை ருசி பார்க்கணுமா, கிறிஸ்துவின் இடத்திலே வாருங்க. பலர் உங்களை வெறுக்கலாம், பலர் உங்களை உதாசீனம் பண்ணலாம், பலர் உங்களை அசட்டை பண்ணலாம், துன்பப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம். ஆனால் ஒருவன் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வந்து விட்டானால் அவனுடைய இருதயம் ஆத்மநேசருக்காக துடிக்கும். நான் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி செலுத்துகிறேன், ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். கிறிஸ்துவை பிரசங்கிங்க. நீங்கள் கிறிஸ்தவர்களானால் கிறிஸ்துவை பிரசங்கிங்க. அதை விட மேன்மையானது வேறொன்றும் இல்லை. கிறிஸ்துவை விட பெருமை பாராட்டத்தக்கது வேறொன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.